ஈவினிங் டு நைட் குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேலையெல்லாம் இருக்குது, வெளியில் போகிற ஒர்க்கும் இருக்குது. அதனால் க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் வெஜிடபிள் ஸ்டியூவும் ரெடி பண்ணணும். அதனால் ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 டம்ளர் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் குண்டுளுந்து, அரை டீஸ்பூன் வெந்தயம், 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறமா பசங்களுக்கு பேட்மிண்டன் கிளாஸில் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்களையும் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வர வழியில் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தக்காளி, முட்டை, பூண்டு இதெல்லாம் காலி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு டின்னர் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கான டின்னர் பார்த்திங்கன்னா ராகி இட்லி, தக்காளி குருமா தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை கப்பு துருவன தேங்காய் கூட பொட்டுக்கல்ல, முந்திரி பருப்பு, கசகசா, பச்சை மிளகாய், தக்காளி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, கல்பாசி, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய், தக்காளி விழுது, கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. இப்போ ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருக்க அரிசி கூட 2 கைப்பிடி துருவன தேங்காய், 2 கைப்பிடி பழைய சாதம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆப்பம் சூப்பராக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்பமும் வெஜிடபிள் ஸ்டூவும் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்